கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடு வளர்ப்பில் வெறும் உலர் தீவனத்தை மட்டும் வச்சு மாடு நம்ம நினச்ச அளவிற்கு பால் கறக்க முடியுமா? அதை பற்றின ஒரு கொஷின் தான் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக கறக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பசுந்தீவனம்னா என்ன, உலர் தீவனம்னா என்ன, அடர் தீவனம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு தம்பி கொஷின் கேட்டிருந்தாரு. பசுந்தீவனம் பச்சை புல் அடுத்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் அது எல்லாமே பசுந்தீவனத்தில் தான் சேரும். இதில் கீரை வகைகளும் சேரும். முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை அது எல்லாமே பசுந்தீவனத்தில் தான் சேரும். அடுத்து பார்த்திங்கன்னா உலர் தீவனம்னா நம்ம உலர்த்தி ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வைக்கோல், அடுத்து வேர்க்கடலையோட பொடி, அதை தாண்டி சோளத்தட்டை, இந்த மாதிரி உலர்த்தி நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே உலர் தீவனம். அடுத்து அடர் தீவனம்னா தவிடு, புண்ணாக்கு வகைகள் தான் அடர் தீவனத்தில் சேரும். இப்போது நம்ம வெறும் உலர் தீவனத்தை மட்டும் ஒரு மாட்டுக்கு கொடுத்து அதை நம்ம நினச்ச பால் கறக்க முடியுமா? இப்போ என்னோடய மாடு ஒரு 3 லிட்டர் பால் கெப்பாசிட்டினா அந்த 3 லிட்டரும் நான் வெறும் வைக்கோல் மட்டும் வச்சு கறக்க முடியுமானா கண்டிப்பாக கறக்கலாம். பெரிய பெரிய பண்ணையெல்லாம் பார்த்திங்கன்னா பசுந்தீவனமே இருக்காது. வெறும் இந்த உலர் தீவனத்தையும் அடர் தீவனத்தையும் மட்டுமே வச்சு நல்ல பால் கறப்பாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அடர் தீவனத்தை கொஞ்சம் கூட்டிப்பாங்க. புண்ணாக்கு வகை எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த புண்ணாக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும்போது பால் கறவை நல்லாவே இருக்குது. இப்போ நான் கொஞ்ச நாளாக என் மாட்டுக்கு சுத்தமாக பசுந்தீவனமே கிடையாது, வெறும் வைக்கோல் மட்டும் தான் இருக்குது. அந்த வைக்கோல் மட்டும் வச்சு பால் கம்மியாயிடுச்சு. ஒரு 3 லிட்டர் கறக்கிற மாடு ஒரு 2-2.25 அப்படி தான் கறந்துருந்துச்சு. திரும்ப நான் என்ன பண்ணேன்னா புண்ணாக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் புண்ணாக்கு கொடுக்காமல் இருந்தேன். அதை தாண்டி தவிடு நான் மிக்ஸ் பண்ண தவிடு தான் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக வாங்கி கலப்பாங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. எங்கள் ஊரில் அப்படியே மூட்டையாக கொடுத்துருவாங்க. அதனால் நான் ஒரே ஒரு மாடு வச்சுருக்கிறதுனால நான் அந்த மூட்டையே வாங்கிப்பேன். ஒரு வேளை என்கிட்ட 10 மாடு இருக்குன்னா நான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு மூட்டை வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி போடுவேன். அப்போ இன்னும் நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். கலந்த தவிடு தான் கொடுப்பாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படி ஒரு மாதிரி நைஸாக இருக்கும். கூட அந்த உளுத்தம்பருப்போட தோல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரியும். அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி அப்படியே இருக்கும். அந்த தவிடு தான் போடுவேன். தவிடு 1.5 கிலோ அளவுக்கு போடுவேன் ஒரு வேலைக்கு. அதை தாண்டி புண்ணாக்கு இப்போ கொடுக்குறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புண்ணாக்கு காலையில் டைமுக்கு, ஈவினிங் டைமுக்கு 1/4 கிலோ அளவுக்கு புண்ணாக்கு கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கரைஞ்சி பார்த்திங்கன்னா அந்த 3 லிட்டர் பால் அப்படியே மெயின்டைன் ஆகுது. நான் கூட கொஞ்ச நாள் பால் அவ்வளோதான் போல், இதுக்கப்புறம் கறக்காத போல் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் கறக்குது. அப்போ பசுந்தீவனம் இல்லைனாலும் மாடு நல்லா பால் கறக்கும் அப்படின்றது எனக்கு நானே கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் நினப்பேன் பசுந்தீவனம் போட்டால் தான் பால் கறக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு பண்ணைக்கு போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பண்ணையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 மாடுக்கு மேலே இருக்குது. நிறைய கிர்மாடு, எல்லா ரக மாடுகளும் இருக்குது. நிறைய மாடுகள் இருந்துச்சு. அதில் எதுவுமே ஒரு பசுந்தீவனம் கூட கிடையாது. வெறும் வைக்கோல் மட்டும் வச்சு தான் அந்த மாடை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 மணி போல் பால் கறந்துருந்தாங்க. ஆனால் எல்லா மாடுமே நல்லா தான் பால் கறந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக அந்த பசுந்தீவனத்துக்கு பதிலாக அடர் தீவனத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் இப்போ நான் அந்த கான்செப்டில் தான் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம மாடு ஓகே தான், 3 லிட்டர் அளவுக்கு பால் கறக்குது காலையில். ஈவினிங் ஒரு 2.5-2.25. இதுதான் எனக்கு இந்த மாட்டுக்கான கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஓகே, இப்போ நான் என் மாட்டுக்கு நல்ல தீவனம் கொடுக்குறேன். அப்போ மாடு நல்லா பால் கறக்குமான்னு கேட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சமும் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாடை நல்லா பராமரிக்கணும். மாடை தினமும் கழுவணும். ஒரு மாட்டை நம்ம தினமும் கழுவும் போது தான் மாட்டு உடல் உறுப்புகள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டை எப்போல்லாம் கழுவுறோமோ அப்போ மடியோட அந்த பால் சுரப்பு நாளங்கிறது பார்த்திங்களா, அது கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது நம்ம மாட்டுக்கு மேலே தண்ணி போட்டு அதோட முதுகு பிடிச்சி அழுத்தும் போது அது ஆக்டிவ், அதை கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பால் சுரப்பி அதிகரிக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தினமும் நம்ம மாட்டை கழுவணும். தினமும் கழுவ முடியலன்ற பட்சத்தில் நம்ம 2 நாளைக்கு ஒரு டைமாவது மாட்டை கழுவலாம். இப்போது வெயில் காலன்றதுனால மாட்டை தினமும் கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ நான் மாட்டை தினமும் கழுவுறேன், அப்படியும் எனக்கு பால் கறவை கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். நீங்கள் மாட்டுக்கு என்ன ஷெட்டு போட்டிருக்கீங்க, ஷெட்டு அமைச்சிருக்கீங்களா, அது என்ன ஷீட் போட்டிருக்கீங்க, தகர ஷீட்டா இல்லை சிமெண்ட் ஷீட்டா இல்லை கூரை போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். கூரை போட்டிருந்தா ரொம்ப 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 பெஸ்ட்டு. ஏன்னா வெயில் அப்படியே நமக்கு
அந்த கூரை எல்லா வெயிலும் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் மாட்டுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க கூரை போட்டால் வந்து அடிக்கடி நம்ம மாற்றணும், அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஓடே போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெயிலெல்லாம் கூரை போட்டிங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படியே வந்து இருக்கும், 6 வருஷம் கூட இருக்கும். நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் அந்த வெயிலெலாம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய இந்த ஏரி குளங்கள்லாம் அந்த வெயிலெலாம் கிடைக்கும். அதனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா ஷீட் வாங்கி போட்டுருவோம். அப்படி ஷீட்டு போட்டிருந்தாலே மாட்டுக்கு வந்து பயங்கர ஹீட் ஆகும். அப்படியே அந்த ஷீட்டு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட் அப்படியே பட்டு அந்த ஹீட் வந்து அப்படியே மாட்டுக்கு மேலே இறக்கிடும். அப்போ என்ன ஆகுனா அந்த பால் கறவை தன்மை வந்து குறைஞ்சிரும். மாட்டுக்கு ஹீட் ஆனாலே பால் கறவை வந்து அப்படியே சுருங்கி போயிடும். சரியா? அதனால தான் அந்த மாட்டை வந்து வெயிலில் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஷீட்டு போட்டேன்ப்பா, எனக்கு வேறு வழியில் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கொஷின் இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணோன்னா இந்த தென்னை மரத்தோட ஓலை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓலையை வெட்டி நீங்கள் அந்த ஷீட்டுக்கு மேலே போடலாம், இல்லை பனை மரத்தோட ஓலை வெட்டி போடலாம். அப்படி போடும்போது அந்த வெயில் வந்து அந்த தென்னை மரத்தோட ஓலையோ இல்லை கரும்பு சருகு அது கூட போடலாம். அதெல்லாம் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதனால் மாடுகளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வெப்பத்தை தடுக்க முடியும். வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா மாடு வந்து சுத்தமாக பாலே கறக்காது. அது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணால் தான் ஒரு மாட்டுக்கு வந்து ஃபுல் பால் கறவை வந்து நம்மளால் கறக்க முடியும். இப்போது அடுத்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம பகல் டைமில், இப்போ வெயில் நல்லா தானே இருக்குது, பகல் டைமில் மாட்டை வந்து மரத்தடி நிழலில் கட்டணும். மரத்தடி நிழலில் ஃபுல்லாக கட்டிட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு போய் ஷெட்டில் கட்டிடலாம். அப்படி கட்டும் போது மாட்டுக்கு வந்து பகல் ஃபுல்லாக வந்து மரத்தடி நிழலில் இருக்கிறதுனால அந்த வெப்பசலனம் வந்து ஏற்படாது. சும்மா வந்து அப்படியே அந்த கூலிங்காகவே இருக்கும். நைட்டில் மட்டும் ஓரளவுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபேன் கூட போட்டுக்கலாம். ஃபேன் போட முடிஞ்சால் போட்டுக்கலாம். அப்படி கம்பல்சரி ஃபேன் போட்டாகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. மாட்டுக்கு நம்ம பால் கறவை இன்க்ரீஸ் பண்ணோன்னா தாராளமாக ஃபேன் போட்டுக்கலாம். அடுத்து இந்த டைமில் வெறும் வைக்கோல் மட்டும் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்கிறது, தண்ணி வந்து நிறைய கொடுக்கணும். கண்ணுக்குட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் தண்ணியாவது கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. இதே மாட்டுக்கு வந்து ஒரு 35 லிட்டர் தண்ணி வந்து கொடுக்கணும். அது கம்பல்சரி கொடுக்கணும். மாடு வந்து தண்ணி நீங்கள் தவிடு கலக்கிறத வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது. தவிடு போடுறீங்கல்ல, அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கின்றது வந்து தப்பு. பச்சை தண்ணி நான் சொல்கிறது, பச்சை தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மாடு குடிக்குதோ அது வந்து பால் நல்லா கறக்கும், மாட்டோட சூட்டை வந்து தணிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக பச்சை தண்ணி வந்து குடிக்க வைக்கணும். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மாடு வந்து நீங்கள் இப்போ ஒரு ரேட் சொல்லுவாங்கள்ல, ஒரு 8 லிட்டர் கறக்குது பையன் மாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் பால் கறக்கலை அப்படின்னா அது வந்து நம்ம மேலே தான் ஃபால்ட்டு. ஒரு சிலவங்க முன்னாடி வச்சுருந்தவங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து பால் கறந்துருக்கும். இப்போ வாங்கிட்டு போகிறவங்க வந்து அது எதுவுமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் அவங்கக்கிட்ட கறக்காது. அதனால தான் வந்து பால் மாறும். ஒரு இடத்துல வந்து அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் பிரதேசமாக இருக்கும், அங்கெல்லாம் பால் நல்லா கறக்கும். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வெயில் பிரதேசம்ல, அதனால் வந்து பால் கறவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். அதை வந்து நம்ம தான் வந்து ரெடி பண்ணணும். இது எல்லாமே வந்து நான் நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று வெள்ளிக்கிழமைன்றதுனால ஷெட் எல்லாத்தையும் கழுவி மாட்டையும் கழுவி அப்படியே மாட்டுக்கு குங்கும மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு ஷெட்டை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இது தாண்டி உங்களுக்கு மாடு சம்மந்தப்பட்டு ஏதாவது டவுட் இருக்குது அது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கொஷின் பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு பதிவு வந்து ஆன்சர் பண்ணுறேன். லைவ் வர சொல்லி கேட்டிருந்தீங்க பால் கறவையை, கண்டிப்பாக சீக்கிரமாக லைவ் வரேன். இது வந்து கோழிக்கான ஷெட்டு தான். இதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருந்த வைக்கோல் எல்லாமே வெளில போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய